Milky Mist ice creams. மல்லி 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 மல்லி. நாளைக்கு இதே மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அப்படிலாம் பேசாதீங்க. ஏன் பேசினா அப்படியே நடந்துருமா என்ன? யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல மல்லி. எல்லாருக்கும் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கத்தானே செய்யுது. அப்படி ஒரு வேலை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ ஒரு முக்கியமான வேலை மட்டும் செய்யணும். என்னது? நம்ம அக்ரிமெண்ட் பேப்பர் இருக்குல்ல, அது எங்க இருக்குன்னு உனக்கு நான் சொல்லிருக்கேன்ல. நேரா போய் அதை எடுத்து கிழிச்சு போட்டுரு, சரியா? நிஜமா வாங்க, இப்படி சொல்வீங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கறேன். ஆனா உங்களுக்கு ஏதாச்சும் ஆகுற வரைக்கும் நான் ஏன் வெயிட் பண்ணணும்னு தான் புரியல. ஏன்னு யோசிக்கிறியா? ஆமா, அன்னைக்கு நீ அக்கார்டிங் டு த கான்ட்ராக்ட்னு சொல்லி நான் டவல் எடுத்து தர மாட்டேன், காஃபி போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனா? சொல்லு, அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது போட்டு கொடுத்துரு நான் சாகுறதுக்குள்ள. ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உருவாஞ்சுருக்கு போட்ட மனச உருவி துருவி எடுக்கிறியே, உன் கண்ணால என்ன கோக்கு மாக்கா மாத்துறியே, அறுக்கி கிறுக்கி ஆள மயக்கி அலும்பு பண்ணி அசத்துறியே, உன் முன்னாடி வந்தா முத்தாட பார்த்து முழுங்குறியே, உன் கூட இருந்தா அது போதும், காஃபி குடி. உலகம் ரொம்ப அழகாகும், நீ செஞ்சதெல்லாம் செஞ்சு பார்த்தா அதுவே புதுசாகும். யாருப்பா போன்ல? அந்த ரஞ்சிதா தான்மா ஃபோன் பண்ணுறா. ஹலோ, மல்லி கைப்பட எழுதின லெட்டரை உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டினே. உங்ககிட்ட இருந்து கால் வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன், இன்னும் வரவே இல்லை. அதுவாம்மா, அதை வச்செல்லாம் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாதுன்னு லாயர் சொல்லிட்டாருமா. அதெல்லாம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் கேஸ் நிற்காதான், கோர்ட்டில் எல்லாரும் சிரிப்பாங்களாம். இங்க பாருங்க அங்கிள், நீங்க கேட்டீங்கன்னு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா? நீங்க ரொம்ப ஈஸியா வக்கீல் செல்லாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்றீங்க. நான் கேட்டது மல்லியும் விஜயும் போட்டுக்கிட்டு அக்ரிமெண்ட் காப்பிமா. நீ கொண்டு வந்து கொடுத்தது சும்மா எழுதி வச்ச காகிதம். அதுக்குதான் அவ எதுக்கு வந்தன்னு தெளிவா கைப்பட எழுதிருக்காளே. அத வச்சு அந்த வக்கீலுக்கு ஒழுங்கா வாதாட தெரியாதா என்ன? அவன் ஒரு வேஸ்ட். கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, வேற ஏதாவது நல்ல வக்கீலா பாருங்க. அப்படின்னா நீயே நல்ல வக்கீலா பாரு. ஓ, லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசிட்டு இருக்கீங்களா? இத பாரு நிஷா, அத வச்சு தாராளமா அந்த மல்லியை தூக்கி உள்ள வைக்கலாம். அதான் சொல்றேன், நீ அப்படி ஒரு நல்ல வக்கீலா பாரு. அட சும்மா இருமா நீ. இந்த வருமா ரஞ்சிதா, இந்த லெட்டரை வச்சு கேஸ் ஃபைல் பண்ணா உங்க வீட்லேருந்து யாராவது வந்து சாட்சி சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. என்ன சொல்லணுமா? வேற என்ன சொல்லணும்? இந்த மாதிரி மல்லி ஒரு கொடுமைக்காரி, வேலை பார்க்க வந்த இடத்துல விஜய வளைச்சு போட்டுக்கிட்டா. இப்ப அவங்க 2 பேருக்கு இடையில குழந்தை இடைஞ்சலா இருக்கா அப்படிங்கறதுனால குழந்தைய கொடுமைப்படுத்துறா. அப்படி இப்படின்னு கொஞ்சம் பில்டப் பத்தி சொல்லணும். சொல்ல முடியுமா? என்னம்மா பதிலே காணோம்? இல்ல அங்கிள், கோர்ட்டுக்கெல்லாம் வந்து சொல்றது சரியா வராது. ஏமா ஏன் சரியா வராதுன்னு நினைக்கிற? அந்த மல்லிக்கு எதிரா கோர்ட்ல வந்து பேசிட்டு அப்புறம் என்னால இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாது அங்கிள். இதான் உன் வீரமா? அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன், மல்லிய வீட்டை விட்டு விரட்ட என்ன வேணா பண்ணுவேன்னு வீரவசனம்லாம் பேசுன. இப்பயும் அவளை விரட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு தான் சொல்றேன். ஆனா அத நான் செஞ்சதா வெளியில தெரியக்கூடாது. மல்லி எதுவும் பண்ணிடுவான்னு பயப்படுறியா என்ன? அவளுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் இவ்வளவு செய்யறதே என் மாமாவுக்காக தான். அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் என்ன கம்ப்ளீட்டா வெறுத்துருவாரு. நம்ம இவ்ளோ கஷ்டப்படுறது எல்லாமே வீணா போயிடும். அப்ப நீ உன் மாமனை மறந்துடு. அப்போ நீங்க உங்க பேத்திய மறந்துருங்க.
நீ உதவி செய்வ, எனக்கு என் பேத்தி கிடைப்பா, அதனால உனக்கு ஒரு நல்லது நடக்கும்னு பார்த்தேன். நீ மட்டும் அந்த அக்ரிமெண்ட் காப்பி எடுத்தாந்து கொடுத்திருந்தீன்னா உன்னை ஃப்ரேம்லயே கொண்டு வராம எல்லா வேலையும் நானே செஞ்சு முடிச்சிருப்பேனே. ஆனா நீ இந்த அக்ரிமெண்ட் காப்பியும் எடுத்து தர மாட்ட, கோர்ட்டுக்கு வந்து பேச மாட்டேனா எப்படிமா? அப்ப யாருக்கு எந்த நல்லதும் நடக்காத. என்னம்மா பேச்சையை காணும்? அப்ப எல்லாத்தையும் இத்தோட நிறுத்திக்கலாமா? மல்லி விஜய்க்கு பொண்டாட்டியாவே இருந்துட்டு போகட்டும். இல்ல அங்கிள், கற்பனையில கூட அப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது. உங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட் காப்பியை நான் எடுத்து தரேன். Milky Mist Paneer Tikka, Milky Mist Paneer Chili, Milky Mist Paneer 65. இதான், இது மட்டும்தான். Paneerna Milky Mist. Only Milky Mist. சாய்ஸே இல்லை. சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். Paneerna only Milky Mist. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.